ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் வந்து மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 லிட்டர் தயிர், கொஞ்சம் லைட்டாக புளித்தது உர ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ மோர் குழம்புக்கு தொட்டுக்க வந்து இந்த மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, அது இன்ஸ்டன்ட் மோர் மிளகா பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 10 மிளகா எடுத்துருக்கேன், பச்சை மிளகா. இதை காம்பை கிள்ளிடலாம். காம்பை கிள்ளிட்டு இதை குறுக்கால் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுப்போம். இந்த இன்ஸ்டன்ட் மோர் மிளகான்றது அந்த ரெடிமேடாக அதாவது அந்த ஸ்பாட்டில் செய்கிறது தான். ஊற வச்சு காய வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஒருத்தர் மோரில் போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து அந்த ஸ்பாட்டில் செய்கிறது. அந்த பச்சை மிளகாவில் காம்பை கிள்ளிட்டு குறுக்கால் கட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிட்டேன். இதை அப்படியே வரிசை நல்லா வெயிலில் காய வச்சுக்கிடணும். இந்த பாருங்கள், நல்லா கீறி இருக்கேன். இதை அப்படியே வெயிலில் காய வச்சிட வேண்டியதான். வெயிலில் காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். வெயிலில் காயட்டும். அது காயத்துக்கு முன்னாடி மோர் குழம்பு வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து அதுக்கு வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். மோர் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தனியா போட்டிருக்கேன். தனியா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சரிசி ஊற வைக்கல, அதுக்கு பதில் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், அடுத்தது வந்து இதில் கழுவி வச்ச துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் கொஞ்சம் போடணும். சீரகமும் ரொம்ப முக்கியம் மோர் குழம்புக்கு. பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், அப்புறமா வந்து இது போட்டிருக்கேன், அரிசி, பச்சரிசி ஊற வச்சு போடணும். நான் பச்சரிசி ஊற வைக்கலை, அதுக்கு பதில் மாவே போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம். அரைச்சி அது ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். அடுத்தது இதையும் கொஞ்சம் கழுவி, இந்த ஜாரில் இருக்க தண்ணியை கழுவி அதையும் ஊற்றிடுவோம். இப்போ இந்த தயிரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடிச்சிக்க போகிறேன். சும்மா ஒரு மிக்சியில் ஒரு சுற்றினா போதும், ரொம்ப சுற்ற வேண்டாம். லைட்டாக ஒரு சுற்றினா போதும். இது நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அடித்து எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம மோர் குழம்பு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க மோர் குழம்புக்கு. நான் கடுகு போட்டுக்கிடுறேன். கடுகு பொடிட்டோம். அதோட கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிடலாம். பொடிட்டோம். அதோட கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிடலாம். அதோட நான் வந்து சாம்பார் வெங்காயம் முழுசாகவே போட போகிறேன். ஒரு சிலர் வெண்டைக்காய் போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த பூசணிக்காயில் செய்வாங்க, அதுக்கப்புறமா வெள்ளரிக்காயில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வெறும் சாம்பார் வெங்காயத்தை முழுசாக போட்டு வதக்கிக்கிடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிடுறேன். இது வந்து ஒரு கலருக்காக தான். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அரைச்சி வச்ச கலவையை இதில் ஊற்றிக்கிடலாம். அதோட இதையும் கழுவி வச்சுக்கலாம். இப்போ உப்பு போடாமல் இருக்குது, உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு
இது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பச்சை அரிசிலாம் போட்டது கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நேரம் கொதி வந்த பிறகு தான் நம்ம கடைஞ்சி வச்ச தயிரை ஊற்றிடணும். இது கொஞ்சம் நல்லா அந்த வாசனை போட்டோம். ஏன்னா எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கோம், அதனால் அந்த வாசனை போகணும். வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும். பச்சரிசி போட்டனால கடாயில் அடிபிடிக்கும், அதனால் கொஞ்சம் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக தயிரை ஊற்றி ஒரு கொதி வரும்போது இறக்கி விட்ற வேண்டியது தான். இப்போ இதில் வாசனை போயிடுச்சு, இது நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சி வச்ச தயிரை இதில் ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மிக்சியை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியே வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். கெட்டியாக வேணும்னா அதை அப்படியே விட்டுடலாம். மஞ்சத்தூள் கலர் வேணும்னா இன்னும் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கிடலாம். ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும் தான். இன்னும் கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலான்னு நினைக்கிறேன். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் மோர் மிளகா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன், அதே அப்படியே வறுக்க வேண்டியது தான். அதில் வந்து தயிரும் உப்பும் போட்டு பச்சை மிளகாவை கீறி வெயிலில் காய வச்சுருக்கேன். அது காஞ்ச பிறகு அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டா மோர் மிளகாவும் ரெடி ஆயிடுச்சு, மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இது தான். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் பொங்கி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து இதில் இஞ்சி, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் சளி பிடிக்காது. மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் தைரியமாக இந்த மோர் குழம்பு சாப்பிட்லாம். யாருக்கும் சளிலாம் பிடிக்காது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து தான். இது ஹெல்த்து ஃபுட் தான். தனியாகவும் போட்டிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா காஞ்சிடுச்சு. பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் காயணும்னு நினைக்கிறேன். இது அப்படியே எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டியது தான். காஞ்சிடுச்சு, போதும். இனிமேல் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இது வந்து கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிட்டேன், உப்பு போட்டுக்கிட்டேன், ஊதி இருக்கும். கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு வறுக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. மிளகா கீறி வச்சனால அதில் உப்பெல்லாம் போய் இறங்கியிருக்கும். இது அப்படியே வறுக்க வேண்டியது தான். இது வந்து மோர் குழம்புக்கு சைட் டிஷ். கலர் மாறணுன்னு எடுத்துட வேண்டியது தான். இன்னும் கலர் மாறல. இது ரொம்ப காரம் இருக்காது, ஏன்னா தயிர் கொஞ்சம் போட்டேன், ஏன்னா புளிப்பு கொஞ்சம் கலந்துருக்கு, அதோட உப்பு கொஞ்சம் கலந்துருக்கு. அதனால் காரம் இருக்காது. எண்ணெயில் வறுக்கிறதுனால அந்த காரம் போயிடும். அதுவும் இல்லாமல் வெயிலில் காய வச்சது. சுவையான மோர் மிளகா ரெடி ஆகுது. இது வந்து இன்ஸ்டன்ட் மோர் மிளகா. இது வந்து பச்சை மிளகாவை வந்து மோர்லேயே போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த மாதிரி செய்தால் அதுவும் ஒரு வகை மோர் மிளகா. இது வந்து இன்ஸ்டன்ட் மோர் மிளகா. இது அந்த டைமுக்கு நம்ம தேவைக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். தயாராகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் மோர் குழம்பு. நீங்களும் செய்து பாருங்கள். ஒயிட் ரைஸ், சைட் டிஷ், மோர் மிளகா.